ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நாம ஸ்கூபி டூ த மிஸ்ட்ரி பிகின்ஸ்ங்கிற ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் ஷாகிங்கிறவன் அவனோட ஸ்கூல் பஸ்ஸில் ஏறுறதுக்காக உள்ளே வரும்போது யாரும் உனக்கு உட்கார்றதுக்கு சீட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ குண்டா உள்ள ஒருத்தவன் காலை வேணும்னே குறுக்க விட்டு உனக்கு கீழே உள்ள வச்சிடறான். ஆனால் அந்த பஸ்ஸில் உள்ள ஃப்ரெட் அப்படிங்கிற ஒருத்தவனுக்கு இந்த மாதிரி ஷாகியை ட்ரீட் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. ஷாகியும் வெல்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பக்கத்தில் உட்கார வரும்போது இவங்களும் ஒரு நிமிஷம் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு சீட்டில் உள்ள அவங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க. இது என்ன எலி பிடிக்கிற மிஷின் அப்படின்னு கேட்குறான். இவங்களும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை கேட்க முடியாம இவனும் நேரா டெஃபனி அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு அதே மாதிரி நீங்க இந்த பிரெட் சாப்பிட்றீங்களாங்கிற மாதிரி கேட்கறான். இதை பார்த்த இவங்களும் பிடிக்காம நேரா வெல்மாக்கு பக்கத்துல போய் உட்காந்துடுறாங்க. ஆனா வெல்மா வந்துட்டு பக்கத்துல ஷாகி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல வந்து இறங்கின உடனே ஷாகியும் அவனோட பொருள் எல்லாமே வைக்கிறதுக்காக இதை ஓப்பன் பண்ண வர்றான். ஆனா ஓப்பனே ஆக மாட்டேங்குது. வேகமா பிடிச்சி இழுக்கும் போது இவனே பறந்து போய் ஒரு மாப்பு போடுற பக்கெட்ல விழுந்துடுறான். ஜானிட்டரும் எனக்கு இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கவே சுத்தமா பிடிக்கலங்கிற மாதிரி சொல்றாரு. ஷாகி அப்படியே அந்த வண்டியோட பிரின்சிபாலோட ரூம்குள்ள போயிடுறான். இவரும் உனக்கு இந்த வயசுல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் இல்லைன்னு சொல்லி நீ கவலைப்படாத, ஏன்னா எனக்குமே உன் வயசுல இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அந்த டைம்ல எனக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு தான் நான் அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த ஸ்டாம்ப்ல பாத்தியா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கு, அப்பனா வந்துட்டு ரொம்பவே ரேரான ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாம்பை பத்தியே இந்த பக்கம் கதை பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த ஊர்ல பெட் அனிமல்ஸ் எல்லாமே விற்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த வாரத்தோட பெஸ்டான ஒரு பெட் அனிமல்னா எதுங்கிற மாதிரி கேட்கும் போது இவரும் நேரா ஸ்கூபியை போய் காட்டுறாரு. இதை பார்த்த அந்த லேடியும் இது என்னோட பையனையே முழுங்கிடும் போல, அது பார்க்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி போறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்கூபியை நீங்க நம்மள யாருமே கொண்டுட்டு போக மாட்டாங்கிற மாதிரி நினைக்கும் போது இவரும் கண்டிப்பா யாராவது ஒரு ஆள் வருவாங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி வர போறவங்க கிட்ட எல்லாம் வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நான் பசங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துப்பாங்கிற மாதிரி சொல்லலாம் காட்டிக்கிட்டு இருக்கும் போது ஆனா யாரும் இதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு எனக்கு இந்த நாய் தான் வேணுங்கிற மாதிரி சொல்லி கேக்குது. இந்த அப்பாவும் எங்க ஃபேமிலியில ஒரு ஆளா நீ வரப்போறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது டக்குன்னு ஸ்கூபி அப்படியே அந்த பக்கம் பாஞ்சு அவரோட மூஞ்ச போட்டு நக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து இங்க உள்ள எல்லாருமே பயந்துடுறாங்க. இதுலயே இந்த ஒரு நாயை அவங்க வாங்காம போயிடுறாங்க. அதே மாதிரி இங்க உள்ள எல்லா பெட் அனிமலுமே வித்துட்டு இதை தவிர அதனால ஸ்கூபி அந்த பக்கம் ஒரு கேஜில போட்டு திரும்ப அந்த ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பா ஒன்னு வித்துலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப போற வழியில பார்த்தா ஒரு இடத்துல ஒரு மேடு பள்ளமா இருக்கு. அதுல ஏத்துன உடனே இது கேஜோட அந்த பக்கம் பறந்து போய் வெளியில விழுந்துருது. இது விழுந்ததை கூட கவனிக்காம கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஸ்கூபி எங்க போறது அப்படின்னு தெரியாம ஒரு கிரேவ்யார்ட் பக்கமா போகுது. திடீர்னு பார்த்தா சவப்பட்டிக்குள்ள இருந்து 2 பேய் வெளியில வருது. என்னோட மாஸ்டருக்காக நாங்க வேலை பார்க்க போறோங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது இதை பார்த்து ஸ்கூபி பயந்துடுது. வேகமா இங்கேருந்து ஓடி பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் ஜன்னல்ல போய் குதிச்சிருது. வீட்டுல இருந்து தூங்கிக்கிட்டு இருந்த இவனை பார்த்து இந்த பக்கம் ஸ்கூபி பயந்துருது. இவனும் டக்குன்னு அந்த போர்வையை ஸ்கூபியோட மேல போடுறான். பார்த்தா உள்ள ஷாகி தான் இருக்கான். இப்ப இவன் ஸ்கூபியோட மேல இருக்கிற போர்வையை பார்த்து பயந்துடுறான். அப்புறம் தான் தெரியுது இது ஒரு நாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எதுக்காக நீ இந்த அளவுக்கு பயந்து போயிருக்க அப்படின்னு கேட்கும்போது இதுவும் ரோஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லுது. அதாவது கோஸ்ட் அப்படிங்கறது சொல்ல தெரியாம. ஆனா ஷாகியாலையுமே இதை புரிஞ்சுக்கவே முடியல. அதே மாதிரி இதோட டேக பாக்குறான். பார்த்தால ஸ்கூபர் டு டூங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஆனா உன்னை நான் ஸ்கூபி டூங்கிறதே கூப்பிட்டுக்கிறேங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி உன்னோட ஓனரோட நேம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலையே, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்கும்போது நான் எங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியலங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்ட இவனும் அப்பனா நீ ஏன் கூட நீ தங்கிக்கோங்கிற மாதிரி சொல்றான். இந்த ஸ்கூபி டூவால பேச முடியும். இப்போ அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஷாகியுமே வந்துட்டு ஸ்கூபியை ட்ரெஸ் எல்லாமே போட்டு அவனோட ஸ்கூல் பஸ்ல அந்த பக்கம் அழைச்சிட்டு போறான். அப்ப அதுக்கு ஷாகியை வேணும்னே அவன் பார்த்தா கீழே தடுமாறி உழுவ வைக்கிறான். இதை பார்த்த உடனே ஸ்கூபி அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சீட்டுக்கு அடியில போயிட்டு உன்னோட காலை கடிச்சிருது. உடனே இவனும் அப்படியே இந்த பக்கம் ஸ்கூபியை பிடிச்சி அடிக்க வரான். இதை பார்த்த ஃப்ரெட்டுமே தடுக்கிறதுக்காக வரான். ஃப்ரெட்டை தட்டி விட்ட உடனே ஃப்ரெட் இந்த பக்கம் டெஃபனியோட மேல விழுந்துடுறான். அது மாதிரி ஷாகி தடுக்க வரும்போது ஷாகியுமே வந்துட்டு வெல்மாவோட அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல விழுந்து அதை உடைச்சிடறான். இதனால இந்த 4 பேர் இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பஸ் டிரைவருமே சண்டை போடாம வாங்குங்கிற மாதிரி சொல்லி பஸ் அந்த பக்கம் கண்ணாப்புன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வைஸ் பிரின்சிபாலுமே அவரோட புது கார்ல ஒரு சின்ன டஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஸ்கூல் வந்த உடனே இந்த பஸ் வேகமா ஸ்கூல்ல உள்ள அந்த ஒரு கம்பியோட மேல விழுந்துருது. அது அப்படியே அந்த பக்கம் சாஞ்சு வைஸ் பிரின்சிபாலோட புது காரோட அந்த ஒரு விண்ட்ஷீல்டு அந்த பக்கம் உடைச்சிடுது. இதை பார்த்த உடனே ஒரு கடுப்பாக்கிறாரு. வேகமா பஸ்ஸுக்குள்ள ஏறி இது எல்லாத்துக்கும் யாரு காரணம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே இந்த 4 பேரை கை காட்டுறாங்க. ஒரு லைப்ரரிக்கு இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிட்டு உங்க எல்லாருக்குமே 6 வாரத்துக்கு டிடென்ஷன்ங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால 3 மணி ஆனதுக்கு அப்புறம் நீங்க யாரும் ஸ்கூலை விட்டு வெளில போக கூடாது. 2 மணி நேரம் இங்கிருந்து படிச்சுட்டு தான் நீங்க போகணுங்கிற மாதிரி சொல்லும் போது ஃப்ரெட்டுமே எனக்கு ஃபுட்பால் கேம்லாம் இருக்குங்கிறான். ஆனா யார் என்ன சொன்னாலுமே இவர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அதே மாதிரி இந்த லைப்ரரியன் லேடியுமே உங்களால தான் வந்துட்டு நானுமே ரொம்ப நேரம் இங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கனால வீட்டுக்கு போக முடியாமங்கிற மாதிரி சொல்லி கோவப்படுறாங்க. ஸ்கூபி இந்த பக்கம் ஸ்கூலுக்கு வெளில படுத்து கிடக்கும் போது மேல வந்துட்டு கருப்பா மேகம் எல்லாமே இந்த ஸ்கூலை மூடுறதுக்காக வருது. இதை பார்த்த உடனே ஸ்கூபி பயந்துங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு வரும்போது பார்த்தா கழுத்துல கயிறை கட்டி வச்சிருக்காங்க. அதனால அப்படியே இந்த பக்கம் மண்ணை தோண்டி அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. இந்த லைப்ரரியில உள்ள கரண்ட் எல்லாமே கட் ஆகிடுது. அதே மாதிரி இந்த இடமே ரொம்ப சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த வெல்மாவும் ஒரு கிளைமேட் இந்த மாதிரி திடீர்னுலாம் மாறாது, இது எனக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வேணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. டக்குனு
டக்குன்னு பார்த்தா இங்க உள்ள புக்ஸ் எல்லாமே இந்த பக்கம் பறக்க ஆரம்பிச்சு பக்கத்துல உள்ள கம்ப்யூட்டர் எல்லாமே வெடிக்குது. அதே மாதிரி நடுவுல ஒரு பெரிய புக் வந்து உழுவுது. அதுக்கு உள்ளே இருந்து பார்த்தா 2 பேய் இந்த பக்கம் வெளில வருது. இத பார்த்த உடனே அவங்க பயந்து போய் இங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் ஸ்கூல்ல ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. வேகமா இந்த இடத்துக்குள்ள ஓடி வந்த உடனே பேய் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வந்துருது. இங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே பயந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல உள்ள கரண்ட் அப்படியே இப்ப கட் ஆகிக்கிடுது. டக்குன்னு எதிரில பார்த்தா மாஸ்க போட்டுட்டு எவனோ ஒருத்தன் எந்திரிச்சு வந்து, நீங்க இந்த ஸ்கூல்ல இனி யாருமே இருக்கக்கூடாது. திரும்பவும் இந்த ஒரு ஸ்கூலுக்கு நீங்க யாராவது வந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே அழிஞ்சிருவீங்கங்கிற மாதிரி சொல்லி கத்துறான். இப்ப எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கதவை உடைச்சுக்கிட்டு வெளில ஓடுறாங்க. இதை பார்த்த வைஸ் பிரின்சிபாலுமே வந்துட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த பிரின்சிபால் இருக்காருல இவரும் பேய்ங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இனி ஸ்கூல்ல யாரும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டுன்னு சொல்லும்போது இதை கேட்ட வைஸ் பிரின்சிபாலுமே பேய்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதை வேற யாரோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது கரெக்டா அந்த 4 பேர் இங்க ஓடி வர்றாங்க. உங்களை பார்த்த உடனே இந்த 4 பேர் தான் அதை பண்ணியிருக்கணும்னு சொல்லும்போது ஆனா இவங்களும் நாங்க தான் டிடென்ஷன்ல இருந்தோமே, நாங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கிறாங்க. ஆனா இதை கேட்ட இவரும் நீங்க இனிமேலும் டிடென்ஷன்ல இருக்க போறது கிடையாது, ஏன்னா நீங்க எல்லாருமே சஸ்பெண்ட் ஆயிட்டீங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. இதை கேட்ட இந்த 4 பசங்களும் பண்ணாத ஒரு தப்புக்கு நாம எதுக்காக சஸ்பெண்ட் ஆகணுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு ஷாகி ஒரு விஷயத்த சொல்றான். அன்னைக்கு ஸ்கூபி என்கிட்ட ரோஸ்ட்ங்கிற மாதிரி சொன்னுச்சு. அது ரோஸ்ட் இல்ல, அது ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரி இங்க உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்கூபியை காட்டுறதுக்காக போறான். பார்த்தா அது மண்ணுக்குள்ளதான் இன்னும் ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வெளியில வர வச்சு அந்த கோஸ்ட் எங்க இருந்தா வந்திருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கூபியோட ஹெல்ப் மூலியமா அந்த ஒரு கிரேவ்யார்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஷாகிக்கு இதை பார்த்துட்டு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் வரல அப்படிங்கிறான். ஆனா இவனு இந்த பக்கம் உள்ள அழைச்சிட்டு போகும்போது வெல்மாவுமே இங்க உள்ள ஒரு கல்லறையை பாக்குறாங்க. அதோட டேட்டையுமே பார்த்துட்டு ஃப்ளட் வந்து இறந்து போன மக்களை தான் இங்க புதைச்சிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அப்படி என்ன இந்த இடத்துக்கு ஃப்ளட் வந்ததுங்கிற மாதிரி கேட்கும்போது வெல்மாவும் நம்ம எல்லாம் பிறக்கிறதுக்கும் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டேம் இருந்தது. அந்த டேம் உடஞ்ச உடனே இந்த ஊரு ஃபுல்லா அந்த பக்கம் ஃப்ளட் வந்து எல்லாமே அழிஞ்சிருச்சு. அந்த ஊருக்கு மேலதான் நம்மளோட ஊரை திரும்பவும் பில்டு பண்ணாங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப ஸ்கூபியுமே வந்துட்டு 2 கலரை இந்த பக்கம் காட்டுறான். அந்த ஒரு பேய் வெளில வந்த இடத்த. இதை பார்த்த இவங்களுமே வந்துட்டு இந்த நேம படிச்சு பாக்குறாங்க. வெல்மாவும் ஏற்கனவே இந்த ஒரு நேம நான் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கு. அதே மாதிரி இவங்க 2 பேரை எதுக்காக சேர்த்து ஒரு இடத்துல புதைச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குனு ஃப்ரெட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல 2 சவப்பட்டி மட்டும்தான் இருக்கு. ஆனா நம்ம கிட்ட பேசுன அந்த ஒரு 3வது கோஸ்ட் வந்துட்டு எங்கேருந்து வந்திருக்கணும், அதையுமே நம்ம கண்டுபிடிச்சு ஆகணுங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே இந்த கிரேவியார்ட்ல இருந்து இந்த பக்கம் வெளில வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்களுமே நம்மளால தான் திரும்ப ஸ்கூலுக்கு வர முடியாது, நம்ம எல்லாம் எங்க மீட் பண்றதுங்கிற மாதிரி கேட்கும்போது அப்ப ஷாகி என்னோட இடத்துக்கு வாங்க, எனக்குன்னு தனியா ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அங்க எல்லாமே இருக்கு, நீங்க அங்க வரலாங்கிற மாதிரி சொல்றான். அடுத்த நாள் காலையே வந்துட்டு ஷாகியோட அம்மாவும் சிக்கன் சூப் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு, உனக்கு இன்னும் ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்தா அதை எடுத்து குடிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும்போது இவனும் சரி அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த ரூம்ல உள்ள எல்லாத்தையும் இந்த பக்கம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதாவது சஸ்பெண்ட் ஆன அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம ஜுரம் அடிக்குது அதனால தான் வீட்டுல இருக்காங்கிற மாதிரி சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. அதே மாதிரி வெல்மாவுமே வந்துட்டு நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன். அந்த கிரேவ்யார்ட்ல இருந்த 2 பேருமே வந்துட்டு நம்ம ஸ்கூலோட இதுக்கு முன்னாடி உள்ள ஃபவுண்டர்ஸ் தான், அவங்கள தான் அங்க புதைச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது இவனுமே அவங்களோட கையில ஏதோ டைம் கேப்சூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, அது என்னதுங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு வெல்மாவுமே வந்துட்டு அது ஒன்றும் கிடையாது, அது சாதாரண ஒரு டப்பா மாதிரி தான், அதுக்குள்ள வந்துட்டு பழைய பொருட்கள் இது எல்லாத்தையுமே போட்டு வச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி உங்களோட புது ஸ்கூலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் ஃப்ளட் வந்துட்டு அப்பதான் அவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை அதனால கூட அவங்க ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃப்ரெட்டுமே அப்ப 3ஆவதா இருக்கிற இந்த ஒரு பேய் யார் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டே யாருக்கு தெரியாம அந்த ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதாங்கிறத பாக்குறதுக்காக உள்ள போறாங்க. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா நிழல்ல ஒருத்தனோட முகம் தெரியுது. அவங்க 2 பேரையும் நீங்க சும்மா விடாதீங்க, அவங்கள இந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து ஓட விடுங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த பேய் அப்படியே இப்போ உங்களை ஃபாலோ பண்ணி போகுது. அது அப்படியே இந்த பொம்மைக்குள்ள பூந்து இந்த பசங்களை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்குது. வெல்மாவுமே வந்துட்டு இந்த இடத்துல தான் அந்த 3ஆவதா உள்ள ஒருத்தவன் நம்மளோட கண்ணுக்கு தெரிஞ்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா இந்த ஸ்டேஜோட மேல ஏறுறாங்க. போய் பார்த்தா ஏதோ கெமிக்கல் மாதிரி கீழே கிடக்கு. அது அந்த பக்கம் சாம்பிளுக்காக எடுத்து வச்சு அது ஒரு மைக்ரோஸ்கோப்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த பேய்களும் இந்த பக்கம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவங்க எல்லாம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு திசையை பார்த்து ஓடுறாங்க. அப்ப வெல்மா டேஃப்னி இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு காஸ்டியூம் போடுற அந்த ரூம்குள்ள போகும்போது பார்த்தா எதிரில் அந்த 3வது பேய் நிக்குது. அதை பார்த்தோன்னே டக்குன்னு டேஃப்னி உதைக்கிறாங்க. பார்த்தா மாஸ்க் மட்டும் பறக்குது. இப்பதான் தெரியுது இங்க இருக்கிறது எல்லாமே காஸ்டியூம் தான், அப்பனா 3ஆவதா இருக்கிறது ஒரு பேய் இல்ல அப்படின்னு. ஃப்ரெட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற பேயுமே ஒரு நெட்டை வச்சு உன்னை அப்படியே பிடிச்சிருது. அதே மாதிரி உன்னோட மேல வேகமா மோதுறதுக்காக வரும்போது டக்குனு பக்கத்துல உள்ள ஒரு பட்டனை அழுத்தி அப்படியே கயிறை பிடிச்சி மேல போயிடுறான். அந்த பொம்மை அந்த பக்கம் மோதின உடனே அது உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பேய் அப்படியே இப்ப வெளில பறந்துருது. அதே மாதிரி டேஃப்னி வெல்மா இவங்க 2 பேருமே தேடிக்கிட்டு இருந்த பேய்னாலுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுது. ஆனா அந்த பக்கம் ஸ்கூபி ஷாகி இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு ஃப்ரீசர் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப 3ஆவதா அந்த ஒரு பேய் இருக்கான்னு அவன் வந்துட்டு இந்த டோரை லாக் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் காலையில அந்த ஸ்கூல் கிட்ட வரும்போது பார்த்தா மேல வந்துட்டு எல்லாம் தள்ளியே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு பேய் இந்த பக்கம் எழுதி இருக்கு. அதே மாதிரி டெஃபனி வெல்மா அவங்க 2 பேருமே 3ஆவதா இருக்கிறது பேயே கிடையாது, காஸ்டியூம் போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி உண்மையான பேய்ங்க அந்த 2 பேருமே
அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரம் அந்த ஒரு ஸ்கூலுக்குள்ள போறாங்க. இந்த பக்கம் வைஸ் பிரின்சிபாலுமே வந்துட்டு இதெல்லாம் பண்ணது பேய்ங்க கிடையாது, இந்த 2 பேர் தாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாகி ஸ்கூபி உங்க 2 பேரும் இங்க அழைச்சிட்டு வராங்க. ஏன்னா நான் உங்களை ஃப்ரீசர் ரூம்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஷாகியுமே ஃப்ரீசர் ரூம்குள்ள அந்த ஒரு பேய் தான் என்னைய போட்டு லாக் பண்ணுதுங்கிறான். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணது பேய் தான் அப்படின்னு சொல்லும்போது வைஸ் பிரின்சிபால் இதை நம்பவே மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு காரணம் இவன் மட்டும் தானா இல்ல நீங்களும் வாங்குற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கும் போது ஷாகி இல்ல இதுக்கு நான் மட்டும் தான் காரணம் அப்படிங்கிறான். ஆனா அந்த 3 பேருமே இல்ல நாங்க எல்லாமே சேர்ந்து தான் அதை பண்ணோங்கிற மாதிரி சொல்லும்போது இவரும் இனிமேல் உங்களுக்கு சஸ்பெண்ட்லாம் கிடையாது, உங்களை நான் மொத்தமா ஸ்கூலை விட்டு நான் வெளியில அனுப்புறேன், அதே மாதிரி திரும்பவும் எங்க ஸ்கூலுக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா அத்துமீறி உள்ள வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ்க்கு கால் பண்ண வேண்டியது வருங்கிறாரு. இந்த உடஞ்சு போன இந்த ஒரு குப்பை எல்லாத்தையுமே இந்த பக்கம் இந்த ஜானிட்டர் எடுத்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷாகிக்கு இவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு டவுட் வருது. அதாவது இந்த ஸ்கூல்ல எனக்கு வேலை பார்க்கறதே சுத்தமா பிடிக்கலங்கிற மாதிரி சொன்னாரு. இதே டைலாக்க தான் வந்துட்டு அந்த லைப்ரரியன்மே சொன்னாங்க. அதனால இவங்க 2 பேரும் மேல தான் இவனுக்கு டவுட் வருது. இந்த விஷயத்தை போயிட்டு இந்த பசங்க கிட்ட சொல்றான். ஆனா இவங்களுமே நம்மள தான் திரும்ப ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னதான் பண்ண போறோங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்பதான் ஃப்ரெட்டுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம எல்லாம் ஒரு கெட்டப்ல இருந்து ஒரு ஸ்கூலுக்குள்ள போவோம் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இங்க உள்ள எல்லாருமே சேர்ந்து தனித்தனியா ஒரு கெட்டப் அந்த பக்கம் போட்டுக்கிட்டு எல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு உள்ள போறாங்க. ஃப்ரெட் டெஃபனி இவங்க 2 பேருமே ஜானிட்டரோட அந்த ஒரு இடத்துக்குள்ள போறாங்க. ஜானிட்டர் அந்த ரூம்குள்ள போன உடனே இப்போ கதவை லாக் பண்ணிட்டு எதிரில் ஒரு கேமரா அந்த பக்கம் எடுத்து வைக்கிறான். அதே மாதிரி காஸ்டியூம் எல்லாமே போட்டுக்கிறான். இதை பார்த்த உடனே இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவன் தான் அவன் அப்படின்ட்டு. ஆனா டக்குன்னு பார்த்தா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த மாதிரி ஆடுறது தான் பிடிக்கும், ஜானிட்டரா இருக்கலாம் சுத்தமா பிடிக்கலங்கிறான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வேலையை இவன் பண்ணியிருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க கிளம்பிடுறாங்க. வெல்மா அந்த பக்கம் அந்த லைப்ரரியனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் ஏதோ ஒரு பொருளை மறைச்சு இந்த பக்கம் எடுத்துட்டு போறாங்க. அப்படியே இப்போ பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரும்போது இவங்களும் கையில கத்தியை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த ஸ்கூல்ல இருக்கவே சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு கொரியர் அப்படியே போய் கிளிக்கிறாங்க. உள்ள பேப்பர்ல பார்த்தா நீங்க இந்த லைப்ரரியில ரொம்ப நாள் வேலை பார்த்ததுனால உங்களுக்கு நாங்க ஹையர் பொசிஷன் கொடுத்துருக்கோங்கிற மாதிரி சொல்லும் போது இதை பார்த்தவங்களும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. வெல்மாவும் இதை இவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நவரும் போது தெரியாதனமா செல்ஃப்ல ஒரு புக்கை தட்டி விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே டக்குன்னு இதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி லைப்ரரியனான இவங்களும் நீங்க என்ன பண்ற உனதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் இல்லையே நான் புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி பேசுறாங்க. இதை கேட்டோடனே லைப்ரரியனும் உன்னோட ஆக்சன் பாக்குறதுக்கு ரஷ்யன் மாதிரியே இருக்கு, நீ ரஷ்யனா, ஏன்னா நானுமே மாஸ்கோல உள்ள லைப்ரரியில வேலை பார்த்திருக்கேங்கிற மாதிரி சொல்லி இந்த ரஷ்யன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. வெல்மாவை வந்துட்டு கொஞ்சம் தெரியும் அப்படிங்கறனால அப்படியே இந்த பக்கம் பேசி சமாளிச்சு இங்க இந்த புக்கை மட்டும் எடுத்துட்டு வெளில வந்துடுறாங்க. வெல்மா நேரம் அவங்க கிட்ட போயிட்டு நான் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு தெரியுதா, பேய்கள் எல்லாத்தையுமே வசியம் பண்ற ஒரு புக்கை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதே மாதிரி என்ன போட்டிருக்கு அப்படின்னா இந்த மந்திரம் மூலியமா அந்த ஒரு பேய்களை எழுப்பி நம்மளோட பர்பஸ்க்காக அதுங்களை வேலை பார்க்க வைக்கலாம். அதே மாதிரி இந்த புக்கை கடைசியா லைப்ரரியில இருந்து எடுத்தது யார் அப்படின்னு தெரியுமா, நம்ம ஸ்கூலை விட்டு வெளில அனுப்புன வைஸ் பிரின்சிபால் தான். அப்பனா இது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அவரோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா மலைக்கு மேல உள்ள ஒரு இடத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம அவ்வளவு தூரம் போனோம் அப்படின்னா நமக்கு வண்டி தேவை. ஆனா நம்ம எல்லாருமே ஸ்கூல் பசங்க தான், எதுல நம்ம போறது, அதே மாதிரி யாருக்கிட்டையும் வண்டி இல்லையங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது டெஃபனி என்னோட வீட்டுல நிறைய கார்ஸ் இருக்கு, அதுல இருந்து நம்ம ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் ஷாகி என் கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்லி காட்டுறான். ஆனா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே இந்த ரூம்ல இருந்து அந்த ஒரு பேய்ங்க இப்ப கவனிச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இந்த பசங்க எல்லாமே நிறைய டெஃபனியோட வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி சத்தம் போடாம அந்த ஒரு காரை நம்ம வெளில எடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லிட்டு கராஜ்குள்ள போகும்போது பார்த்தா உள்ள நிறைய காஸ்ட்லியான நிறைய கார்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா டெஃபனி பக்கத்துல உள்ள ஒரு வண்டியை காட்டுறாங்க. இதுல தான் என் வீட்டுல வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாமே பொருளை வச்சிருப்பாங்கிற மாதிரி சொல்லும் போது ஆனா ஃப்ரெட்டுமே இங்க இவ்வளவு கார் இருக்கும் போது நாம ஏன் இதை எடுக்கணுங்கிற மாதிரி கேட்கறோம். டெஃபனி என்னோட அப்பா எனக்கு இதை தான் கார் கிஃப்டா கொடுக்குறங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால நம்ம இதே நம்ம எடுத்துட்டு போலாங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாரும் இப்ப கார்ல ஏறி உட்கார்றாங்க. ஷாக்கி டக்குன்னு இந்த ஒரு கார் ஆன் பண்ணும்போது பாட்டு ஓட ஆரம்பிக்குது. ஆனா அந்த பாட்டு அவனுக்கு எப்படி ஆஃப் பண்ணணும்னு கூட தெரியல. அதே மாதிரி கார் எடுக்கும் போதே கண்ணாமண்ணான்னு எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதான்னு கேட்கும்போது இவனும் ரொம்ப நாள் ஆச்சு அதனால தான் மறந்துட்டேன், எப்படியா இருந்தாலும் நான் கத்துப்பங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வண்டி எடுக்கிறான். அப்படியே அவரோட வீட்டுக்குள்ளேயும் யாருக்கும் தெரியாம உள்ள போயிடுறாங்க. போய் பார்த்தா வேர்ல்டு வார்ல யூஸ் பண்ண கன்னு அதே மாதிரி அந்த பொம்மைகள் இதெல்லாமே நிறைய அந்த பக்கம் வச்சிருக்காரு. ஃப்ரெட்டுமே நம்ம தனித்தனியா போய் தேடினா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்ப தனித்தனியா இப்ப தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பேய்களுமே வந்துட்டு 2 ஏரோப்ளேன் பொம்மைக்குள்ள இந்த பக்கம் பூந்துருது. இந்த பக்கம் ஷாகியும் தேடிக்கிட்டு இப்ப திரும்பி பார்க்கறான். டக்குன்னு பார்த்தா அந்த பொம்மைங்க இந்த பக்கம் உனக்கு நேரா பறந்துகிட்டு அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பிக்குது. இதுகிட்டே இருந்து அவன் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வெல்மாவுமே வந்துட்டு வைஸ் பிரின்சிபாலோட அந்த ஒரு டெஸ்க்ல ஒரு புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. பேய்களை வசியம் பண்றதுக்காக மொத்தமா 3 சாப்டர் இருக்கும். ஆனால் 3வது சாப்டர் புக்கு மட்டும் காணும். ஏன்னா அது இவரோட டெஸ்க்ல தான் அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. அதுக்கு உள்ள பார்த்தா அந்த டைம் கேப்சூலோட போட்டோ அந்த பக்கம் மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அப்பனா அந்த டைம் கேப்சூல தான் வைஸ் பிரின்சிபால் தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஃப்ளட் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு டைம் கேப்சூலுமே நம்மளோட அந்த பழைய ஸ்கூலுக்குள்ளேயே மாட்டிக்கிச்சு. அதே மாதிரி அதுக்கு மேல தான் நம்மளோட புது ஸ்கூல் இருக்கு. அப்பனா உள்ள தான் அந்த ஒரு டைம் கேப்சூல் இருக்கணுங்கிறாங்க. ஷாகி வேகமா ஓடி வந்து அந்த பேய்ங்க துரத்திக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். எல்லாரும் வேகமா இங்க இருந்து ஓடி போறாங்க. அப்ப எதிரிலேயே பார்த்தா அந்த ஒரு பேய் இந்த பக்கம் வந்து நிக்குது. அதாவது வைஸ் பிரின்சிபால் அப்படியே உங்களோட முகத்துல வந்துட்டு மயக்க மருந்து அடிச்ச உடனே எல்லாம் மயங்கிடுறாங்க. இவங்க எல்லாரையுமே இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போறாரு. அதே மாதிரி கண் முழிச்சு பார்க்கும்போது திடீர்னு ஏதோ
ஒண்ணு வெடிக்குது. அதாவது ஸ்கூலுக்கு வெளியில இப்ப தோண்டிக்கிட்டு இருக்காரு அந்த வைஸ் பிரின்சிபால். அப்படியே இந்த பசங்கள கூப்பிட்டு எனக்கு பதிலா நீங்க தான் அந்த ஒரு குழிக்குள்ள போயிட்டு அந்த ஒரு டைம் கேப்சூல எடுத்துட்டு வர போறீங்கங்கிற மாரி சொல்லும்போது, இவங்களும் அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கிறானுங்க. அப்ப இவரும் டக்குனு பக்கத்துல உள்ள அந்த ஒரு ஸ்கூபிய காட்டுறாரு. உங்களுக்கு இந்த ஸ்கூபி உயிரோட வேணும் அப்படின்னா நீங்க போணும். அதே மாதிரி தான் உங்க வைஸ் பிரின்சிபாலையும் நான் சேர்த்து கொன்னுடுவேங்கிற மாரி சொல்லி அந்த ஒரு கூண்டுக்குள்ள வைஸ் பிரின்சிபால காட்டும்போது, இப்பதான் தெரியுது இந்த மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கிறது வைஸ் பிரின்சிபால் கிடையாது. வேற யாரோ அப்படின்னு. அதே மாரி ஸ்கூபிக்காக இங்க உள்ள எல்லாருமே குழிக்குள்ள இறங்குறாங்க. ஆனா நம்ம அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிறது யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்தி கூப்பிடுறானுங்க. நாங்க அந்த டைம் கேப்சூல கண்டுபிடிச்சிட்டோம். அது ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அத எடுக்க நீங்க தான் வரணுங்கிற மாரி சொல்லும்போது, இவனும் இந்த பக்கம் அந்த ஒரு கயிறு மூலியமா அப்படியே இந்த பக்கம் கீழ இறங்கி வர்றான். பசங்களா நீங்கலாம் எங்க இருக்கீங்க? அதே மாரி இந்த ஒரு டைம் கேப்சூல் எங்கங்கிற மாரி கேட்கும்போது, டக்குனு பின்னாடில இருந்து இவன இந்த பக்கம் அட்டாக் பண்ணி, அது மாரி இவனோட மேல வந்துட்டு ஒரு பெயிண்டிங் எல்லாம் போட்டு, ஒரு பழைய ஒரு கதவு இருக்கு. அத தொறந்து உள்ள உள்ள ரூம்ல உன்ன அடைச்சு வைக்கலாங்கிற மாரி சொல்லிட்டு இவன வேகமா தள்ளி விடுறாங்க. அப்ப அந்த ரூமோட கதவ தொறக்கும்போது, அந்த ஃப்ளட் வந்த தண்ணி எல்லாமே உள்ள தான் இருக்கு. அது அப்படியே உங்களோட மேல அந்த பக்கம் வந்து உழுவுது. அதுல அந்த ஒரு டைம் கேப்சூலுமே இப்ப இவனோட கைக்கு கிடைச்சிடுது. அந்த பேய்கள் அந்த சத்தத்தை கேட்டு கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்துருதுங்க. இவனும் வந்துட்டு இந்த பசங்கள எல்லாமே புடிங்கங்கிற மாரி சொல்றான். அந்த பசங்களும் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. மேல உள்ள ஸ்கூபியுமே அதோட நகத்த வச்சு இந்த கட்ட அந்த பக்கம் அத அறுத்துக்கிட்டு இருக்கு. வெல்மாவும் இந்த பேய்கள வசியம் பண்ற அந்த ஒரு புக் என்கிட்ட இருக்கு. அத படிச்சாலே இந்த பேய்க கிட்ட நம்மளால தப்பிக்க முடியுங்கிறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா கண்ணாடி கீழ விழுந்து உடைஞ்சிருது. அதனால ஷாகி அந்த பக்கம் படிக்க சொல்லி கையில குடுக்குறாங்க. இவனுமே இந்த பக்கம் அந்த ஒரு சாப்டர் அப்ப ஓபன் பண்ணி படிக்கிறான். படிக்கும்போது பார்த்தா ஊர்ல புதைஞ்சு கிடக்கிற எல்லா பேயும் வெளில வந்துருது. இவன் வேற ஏதோ ஒரு சாப்டர படிச்சிட்டான். பார்த்தா ஊர்ல எங்க பார்த்தாலுமே வந்துட்டு ஒரே பேய்களாவே இருக்கு. அத பார்த்து நெறைய மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அந்த பசங்களுக்கு எதிர்ல வந்து பிடிக்கும்போது டக்குனு ஷாகியுமே அந்த ஒரு கரெக்ட்டான சாப்டர் அப்ப படிச்ச உடனே பேய்கள் எல்லாமே ஆடாம அசையாம அப்படியே பண்ணிக்குது. அதுங்க எல்லாம் திரும்ப அதுங்களோட அந்த ஒரு சவப்பெட்டிக்கு உள்ளே போயிடுதுங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் உங்களால வெளியில உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம் அந்த பக்கம் கொளுத்தி இந்த பசங்க மேல போடலாம் அப்படின்னு வர்றான். ஆனா அதுக்குள்ளே ஸ்கூபி மேலே இருந்து இந்த பக்கம் இவனோட மேல பாஞ்சிடுது. அப்ப அவன் கையில உள்ள பாம் அந்த டைம் கேப்சூல் இது ரெண்டுமே இந்த பசங்களோட கையில விழுந்துருது. ஆனா அந்த திரி அந்த பக்கம் புடுங்கி போட்டுறாங்க. அப்படியே இந்த பேய் வேஷத்துல இருக்கிற இவனையும் இந்த பக்கம் ஸ்கூபி இந்த இடத்துல கட்டி போட்டுருது. இந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிறது யாருங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாஸ்க கழட்டுறாங்க. இப்பதான் தெரியுது இது பிரின்சிபால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வைஸ் பிரின்சிபால் கிடையாது. எனக்கு அந்த டைம் கேப்சூல்ல உள்ள அந்த ஒரு பொருள் எனக்கு முக்கியமா வேணுங்கிற மாதிரி சொல்லும்போது வெல்மாவும் அப்படி என்ன பொருள் இந்த டைம் கேப்சூலுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல ஸ்டாம்ப் ஒன்னு இருக்கு. ஷாகி அந்த ஒரு ஸ்டாம்பை நல்லா உத்து பார்த்துட்டு இந்த ஸ்டாம்ப் இப்படி இருக்காது. இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அதனாலதான் வந்துட்டு இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்டாம்பாவும் இருக்கு. அது இவருக்கு தேவை அப்படிங்கறனால தான் இவரோட சொந்த ஸ்கூலே இந்த பக்கம் மூடிட்டு அந்த ஒரு ஸ்டாம்ப் எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்திருக்காருங்கிறான். இந்த பக்கம் வைஸ் பிரின்சிபாலுமே வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல நடந்த இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் நம்மளோட பிரின்சிபால் தான். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது இந்த 4 பசங்க தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை திரும்பவுமே இந்த ஒரு ஸ்கூல்ல அந்த பக்கம் சேர்த்துக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிற மாதிரி கேட்கும்போது எப்போதும் போல ஸ்கூலுக்கு தான் நம்ம போகணும். சரி நம்ம ஸ்கூல்ல வந்து மீட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லும்போது டக்குனு வெல்மாவும் இன்னொன்னு ஒரு கேஸ் இருக்கு, ஒரு மிஸ்ட்ரி கேஸ், அதை நம்ம சால்வ் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த பசங்க எல்லாமே அப்ப நான் சால்வ் பண்றதுக்காக போவோங்கிற மாதிரி சொல்லி கிளம்புறாங்க. இப்போ இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.